நம்ம சுண்டுபேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறி 600 கிலோமீட்டர் தாண்டி கோதாவரி ஆற பார்த்து தோரப்புடி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனா பக்கத்திலே ஏதோ சூப்பரான டெம்பிள் இருக்குதாயா. சிவனோட சிலையாண்ட தான் எல்லாரும் சோடி சோடியா போட்டோ எடுக்கிறாங்க. இவர் தான் நம்ம விளாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மகான். அப்படியே கோயில் உள்ள போனா சரியான பிரமாண்டம். அருணாச்சலம் படத்துல இருந்து அதாண்டா இதாண்டா பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கும் பாருங்க. நந்தி சுவாமி சிலையை தாண்டி போனா சரசரன்னு சாராப்பாம்பு மாதிரி பூமிக்கு அடியில சுரங்கம் போயினே இருக்குப்பா. இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அப்படியே பக்கத்துல இன்னொரு கோயிலோட டிசைனை பார்த்தா வியந்து போற மாதிரி இருக்கு. மேல இருந்து பார்த்தா மெய் மறந்து போற மாதிரி இருக்கு. மக்கா மேஜிக் பண்ணி காட்ட போறேன். சிங்கம் வாய்க்குள்ள தலைய உள்ள விட்டு பாத்துருப்பீங்க. ஆனா உடம்பையே சிங்கம் வாய்க்குள்ள விட்டு வெளியாட்டத பாத்துக்கிறீங்களா? இப்ப பாருங்க உங்களுக்கான ஸ்பெஷல் மேஜிக். வாங்க பார்க்கலாம். ஐயோ சிங்கம் தம்பி கடிச்சிடாதீங்க. மேஜிக்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கோயிலை வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வீட்டுக்கு போனா நமக்காக பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயத்தை பொரிச்சு தனியா கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில கலக்கி வச்ச கறியும் மசாலாவையும் எடுத்து போட்டுட்டு கறி கொலகொலன்னு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அந்த கறி வேகறதுக்குள்ள தனியா ஒரு சொம்புல தண்ணிய வச்சு லவங்கம் பட்டை புதினா கொத்தமல்லி கூடவே அரிசியை போட்டு வேக வச்சு கறி வெந்த பிறகு அரிசி நொந்த பிறகு வெந்து போன அரிசியை எடுத்து கறி மேல படுக்க போட்டு பொரிச்சு வச்ச வெங்காயத்தை பொரி பொரியா தூவி விட்டு கொத்தமல்லிய குந்த வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து பரவலா பரப்பி விட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நெய்ய சுத்தீரும் ஊத்தி விட்டு தோசைக்கல்ல தனியா சூடு பண்ணி செஞ்சு வச்ச பிரியாணியில இருந்து ஆவிரி வெளியே போகாத அளவுக்கு பேப்பர் பிளேட்டை போட்டு மூடி பிரியாணியோட சேர்த்து சட்டியை தூக்கி சூடு பண்ண தோசைக்கல்லு மேல வச்சு மறுபடியும் தட்டை போட்டு மூடி அரிசி வேக வச்ச சுட தண்ணியை தூக்கி மேல வச்சாங்க. என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் தான் பிரியாணி தம் போடுறதாமா. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா பிரியாணி ரெடி. அப்படியே எடுத்து தட்டுல போட்டு லெமனை எடுத்து மேலாப்புல புழிஞ்சு விட்டு வாயில எடுத்து வச்சா அருஞ்சுவை. சரி காஸ்டியூமா மாத்து, போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் ஆகணும்ல சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓரப்புடியில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம நண்பரோட வீட்டுக்கு மெண்டப்பேட்டா வந்தோம். இப்ப நாம போக வேண்டிய ஊர் எது தெரியுமா? ஆத்ரேயபுரம். போற வழியில ஒரு பிரிட்ஜ பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் படத்துல தான் பாத்திருக்கேன். பிரேமம் படத்துல நிவின் பாலி அனுப்பமா பின்னாடியே வருவாரு. அதே ஃபீலுங்க. அதை தாண்டி போனா ஏங்க இந்த கோதாவரி ஆறுங்க பாருங்க. அந்த காத்து மேல படும்பொழுது சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. தெரியுதே பில்டிங், அது ஒரு ஸ்கூல் நேம். பிராக்டிக்ஸ் LKG UKG படிக்க வைக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் அங்க ஃபீஸ். ஆத்ரேயபுரம் வந்தாச்சு. தெரு முழுக்க ஆத்ரேயபுரம் போத்திரேக்குள்ள ஸ்வீட் கடை. இந்த பக்கம் பார்த்தா ஸ்வீட் கடை, இந்த பக்கம் பார்த்தா கோதாவரி. ஆற போய் அப்படியே ரசிச்சுட்டு போத்திரேக்குள்ள வாங்க கடையாண்ட போய் நிறுத்தினா பேப்பர் மாதிரி ஒன்னு எடுக்கிறாங்களே அதாங்க ஸ்வீட். அது மேல நெய்ய ஊத்தி லைட்டா தடவி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் அது உள்ள போட்டு மறுபடியும் அது மேல இன்னொரு பேப்பரை போட்டு சாரி அது பேப்பர்ல அரிசி மாவுல செஞ்ச பேப்பர். ஐயோ மறுபடியும் அது மேல நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நாட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டு மறுபடியும் நெய்ய கொஞ்சம் ஊத்தி அதை அப்படியே சட்ட துணியை மடிக்கிறாப்புல மடிச்சு உருட்டி நம்ம கையில எடுத்து கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்து வாயில வைக்கும் பொழுது செம்மை. பேக்கிங்லாம் நல்லா குவாலிட்டியா தான் பண்றாங்க. அவங்களுடைய விசிட்டிங் கார்டையும் நாம வாங்குற பேக்கேஜ்லயே போட்டு தான் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான போத்திரேக்குள்ள ஸ்வீட் வாங்கியாச்சு. இந்த மண்டபேட்டை ஆத்ரேயபுரம் சர்க்கிளுக்குள்ள விதவிதமான ஸ்வீட் தாங்க ஃபேமஸ்.